அனைவருக்கும் வணக்கம். ஒயிட் நிலா சினிமா சார்பாக சீகர் பிக்சர்ஸ் வழங்கும் டைரக்டர் ராஜவேல் கிருஷ்ணா இயக்கத்தில் ரக்ஷிதா மகாலட்சுமி மற்றும் அபி நட்சத்திரா நடிப்பில் வெளியாகி வந்திருக்கும் திரைப்படம் எக்ஸ்ட்ரீம். இந்த படத்துக்கு இசை வெளியீட்டு விழா பிரசாத் லேபில் இன்று வெற்றிகரமாக நடைபெற்றது. மேலும் அனைவரும் கலந்து இதன் சிறப்பாக செயல்பட்டு இந்த விழா சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது. மேலும் தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் அனைவரும் வந்து இதில் கலந்து கொண்டு வெற்றிகரமாக நடைபெற்றது. நன்றி, வணக்கம். நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படத்துடைய ப்ரொடியூசரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய கம்பெனிஸை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சீகர் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படின்ட்டு ஆரம்பிச்சு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ட்ரைனிங் கம்பெனியா செயல்பட்டு வருது. கார்பரேட் ட்ரைனிங் அண்ட் ஈவெண்ட்ஸ் கம்பெனிஸா இவங்க வந்து சிறப்பாக வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த வேலைகள் நல்ல சிறப்பாகவே போயிட்டு இருக்கும். சிறப்பான நபர் தான் பேச வர போறாரு. ரொம்ப சாஃப்ட், அவரு ரொம்ப சைலண்ட், ரொம்ப சாஃப்ட். அவருடைய படங்கள்லயுமே வந்து அப்படிதான் எல்லா விஷயங்களுமே வந்து கன்வே பண்ணுவாரு. சாருக்கு கோவம் வந்து நம்ம பார்க்கல, பட் சாருடைய கடுகு படத்துல பார்க்கணும். அவருடைய கோவம், பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த டீமை வந்து வாழ்த்துறதுக்காக இங்க வந்திருக்காரு. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க செயற்குழு உறுப்பினர் இயக்குனர் திரு ராஜ்குமாரன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறேன். ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க வாட்ஸ்அப்பில். அது இந்த அப்ளை கூப்பன் கோட்னு கேட்குது. அது என்னது? சீகர் பிக்சர்ஸ் எக்ஸ்ட்ரீம் படத்தை தயாரித்த கமலாகுமாரி அம்மா, ராஜ்குமார் சார், டைரக்டர் ராஜவேல் கிருஷ்ணா சார் மற்றும் மொத்த குழுவினருக்கும் என்னுடைய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். படத்தில் நட்சத்திரங்களாக பங்கேற்ற அனைவருக்கும், ரக்ஷிதா மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கும், அபி நட்சத்திரா, அப்புறம் அபி நட்சத்திரா ரொம்ப கியூட் கேர்ள். அவங்க நடித்த இப்போ வெப் சீரிஸ் ஒரு மிகப்பெரிய பிரமாதமான வெற்றியை அடைந்திருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் இந்த படத்துலேயே நல்ல பிரமாதமாக தெரியுறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த திரைப்படம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இவங்களை எல்லாம் விட நம்ம தொழில்நுட்ப கலைஞர்கள்னு பார்த்தா ரொம்ப அழகா பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிக்கிற ஆட்களை எல்லாம் பார்த்தோம். ஒளிப்பதிவாளர் மிக சிறப்பாக இருந்தது உங்கள் ஒளிப்பதிவு. எடிட்டிங் வாஸ் ரியலி குட் தம்பி. ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இந்த மாதிரி படங்களில் ஒரு கொகரன்சியும் வேணும், அதே மாதிரி ஒரு டெம்போவும் வேணும். மியூசிக் பிரமாதமாக இருந்தது. ரீரெக்கார்டிங் எக்ஸ்ட்ராடனரி ரீரெக்கார்டிங் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சு. டெஃபினட்டாக இந்த படத்துலையும் அந்த இம்பேக்ட் தொடர்ந்து வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் வில்லன், எங்கே ஒரு வில்லன் பின்னாடி நிற்கிற பயமா இருப்பார், உட்கார்ப்பா. அவரும் பிரமாதமான முகத்தோற்றம், பாவனை, எல்லா செலெக்ஷனும் நல்லா இருக்கு. டைரக்டர் இத்தனை பேரையும் வச்சு மேய்ச்சிருக்கிற எஜமானி அம்மா, தயாரிப்பாளர், அவங்க வந்து எவ்வளவு அமைதியா அதாவது ஒரு வீட்டுக்காரர் படம் எடுக்கிறேன்னா, ஏங்க உங்களுக்கு வேற வேலை இல்லையா, நம்ம தொழில் நல்லா தானே போயிட்டு இருக்கு, இந்த சீக்கிரம்னு ஒரு நம்ம ட்ரைனிங்கு, ஒரு கோச்சிங் இது மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அது நல்லா தானே போயிட்டு இருக்கு, இதுல எதுக்கு இது அப்படின்னு எல்லாம் தடுக்காம தன் கணவருடைய ஆசைக்கு பின்புலமாக இருந்து எத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்க சொல்லுங்க. ரொம்ப கஷ்டம். ஸோ யூ ஆர் ரியலி கிரேட் மேடம். நீங்க ரொம்ப நன்றி. ஏன்னா நம்ம எத்தனையோ பேர் படம் எடுக்கலாம், ஆனா தன் கணவன் படம் எடுத்து அதுலேயும் அழகழகான ஹீரோயின்கள் நடிக்கிற படத்துல உங்க கணவரை ஹீரோவை வேற நடிக்க வச்சு நான் தைரியம் உங்களுக்கு. அந்த தைரியத்துக்கு நான் வந்து நிச்சயமா பாராட்டுறேன்னா, இது ஒரு கலைத்துறை, இதை கலை வடிவமாக தான் பார்க்கணும். வேற எந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்க வேண்டிய அவசியம். வெளி உலகத்துக்காரன் என்ன வேணாலும் நினைப்பான். சினிமாக்காரங்களை கல்வி ஊத்துவானுங்க. ஆனா சினிமாக்காரங்களோட மட்டமானவனுங்க இந்த சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்கன்றது அவங்களுக்கே தெரியும். உடனே சினிமாவில இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வந்துடக்கூடாது.
உடனே கட்டிக்கிட்டு அப்படியே ஏதோ ஒரு பெரிய குற்றம் பண்ண குற்றவாளி மாதிரி ஆளுக்கு ஆளு பேசுறது. புரட்சி தலைவர் வந்தார், யாராச்சும் பேசினாங்களா? அவரையும் பேசினாங்க, பின்னாடி இருந்து விமர்சனம் பண்ணாங்க. எந்த ஒரு நடிகர், இப்போ விஜய் சார் எடுத்துக்கங்க, ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, இப்ப கண்டென்ட் கேட்டியே, மிக சிறப்பான ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்கிறார். அது நம்ம திரைத்துறையிலிருந்து வந்திருக்கிறாரு விஜய் அவர்கள். அவர்களை பாராட்டிட்டு போறதுல என்ன தப்பு இருக்கு? அதை ஒரு பெரிய பேச்சு பொருளாக்கி அவர் இன்னும் அரசியல் பண்ணவே ஆரம்பிக்கல. முதல் மேடையில பேசியிருக்காரு, இரண்டாவது மேடையில பேசியிருக்காரு. அடுத்தது அரசியலுடைய நகர்வுகளை எப்படி கொண்டு போக போறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ள அவரை கட்டம் கட்டி அப்படி இப்படி இவங்க நகர்த்துறாங்க வெளியிலிருந்து. எதுக்கு? நல்லா வரட்டும், அவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும். இதுல என்ன இருக்கு? யாரு வேணாலும் அரசால வரலாம், யாரு வேணாலும் சினிமாவுக்கு வரலாம். எங்களுக்கு சினிமாவும் அரசியலும் ஒண்ணுதான். கரெக்டா? பேரறிஞர் அண்ணா திரைப்படத்துக்கு வசனம் எழுதியார். கலைஞர் அவர்கள் திரைப்படத்துறையிலே வசனம் எழுதினார், தயாரிப்பாளராக உள்ளார். புரட்சி தலைவர் உங்களுக்கு தெரியவே தெரியாது, சினிமா உலகையே ஆண்டவர். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சினிமா. இன்றைய முதல்வர் சினிமா துறையிலிருந்து வந்தார், இன்றைய துணை முதல்வர் சினிமா துறையில் இருக்காரு. சினிமா துறையிலிருந்து தாங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு முதல்வர்கள் உருவாக்குகிறார்கள். இதுல எந்த விதத்திலையும் சந்தேகம் இல்லை. வரட்டுமே, உருவாகட்டுமே. அது என்ன, வர்றதுக்கு முன்னாடியே 1008 பிரச்சனை பண்ணி ஒருத்தர் குழப்புறதுக்குன்னே எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. எப்படி ஒரு சினிமா ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் ஷோவிலேயே எல்லாத்துக்கும் குழப்புறாங்களே, அந்த மாதிரி இதையும் குழப்ப நினைக்காதீங்க. ஆக படமா இது மாறும்னு எனக்கு தோணுது. அது தோன்றதை சொல்றேன். இறைவன் அருளால் இந்த திரைப்பட தயாரிப்பாளர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இதில் நடித்திருக்கிற அனைத்து நடிகர் நடிகைகளும் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். உங்கள் பாராட்டுகளை பெற வேண்டும். எங்கள் சகோதரர்கள் நல்ல விஷயத்தை வேகமாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க. நம்ம நண்பர்கள் இல்லாத சில ஊடகங்கள் தப்பா கொண்டு போய் சேர்ப்பாங்க, அது வேற விஷயம். அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. ஸோ நம்ம நண்பர்கள் நிச்சயமாக உங்களை வாழ்க வாழ்க என்று வாழ வைக்கத்தான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் எனக்கு நன்றி செலுத்திக் கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க, வெல்க எக்ஸ்ட்ரீம். நன்றி சார். அடுத்ததாக தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் சார்பாக எக்ஸ்ட்ரீம் படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு இயக்குனர் சங்க தலைவர் அவர்கள் தற்போது பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்வார்கள். எக்ஸ்ட்ரீம் படத்துடைய இயக்குனர் திரு ராஜ்வேல் கிருஷ்ணா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அடுத்ததாக எக்ஸ்ட்ரீம் படத்துடைய தயாரிப்பாளர் திரு ராஜ்குமார் அவர்களுக்கு இயக்குனர் சங்க தலைவரும் செயலாளர் அவர்கள் தற்போது பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார்கள். இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல பிளே பண்ணிருக்கக்கூடிய ரச்சிதா அவர்களுக்கு ராஜ்குமார் அவர்கள் தற்போது பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்கிறார்கள். Thank you sir, thank you so much. தற்போது எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் படத்துடைய இசைத்தட்ட வெளியிடக்கூடிய நிகழ்வு.
எக்ஸ்ட்ரீம் படத்தை சப்போர்ட் பண்ணி இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து எக்ஸ்ட்ரீம் படத்துடைய இசைத்தட்டை வெளியிட மேடையில் இருக்கக்கூடிய படக்குழுவினர் இசைத்தட்டை பெற்றுக் கொள்வார்கள். தொடர்ந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே பேச இருக்காங்க. அதுக்கு முன்னாடி இசைத்தட்டை வெளியிடும் நிகழ்வு. முன்னாடி யாருமே எந்திரிக்க வேணாம் ப்ளீஸ். கொஞ்சம் மொபைல்ல எடுத்துட்டு இருக்க எல்லாருமே கை உயர்த்தி எடுக்க வேணாம். பின்னாடி கேமரா எல்லாருமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அபி நட்சத்திரம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே வந்து அயலி படம் வந்து ஞாபகம் இருக்கும், அந்த வெப் சீரிஸ். பட் அதுக்கு முன்னாடியே வந்து பல படங்கள்ல வந்து சிறப்பான நடிப்பை கொடுத்த ஒரு சிறந்த நடிகை அப்படின்னு தான் சொன்னோம். சைல்டு ஆர்டிஸ்டா அப்போ வந்து நம்ம அவங்கள பார்த்தோம். நோ மோர் சைல்டு ஆர்டிஸ்ட். பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நடிகையாவே உயர்ந்திருக்காங்க. ஸோ இன்னும் பல படங்கள் தொடர்ந்து நீங்க பண்ணணும் அப்படின்ற வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுட்டு அபி அவர்களே பேசுமாறு அன்புடன் நினைக்கிறோம். அபி நட்சத்திரா அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் அபி நட்சத்திரா, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி இங்க எல்லாரும் வந்ததுக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் சாருக்கு தூவருக்காக பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. அண்ட் டேரக்டர் சார் பத்தி கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் சொல்லும் போதே இது ஒரு நார்மல் கண்டென்ட் தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் இதுல வந்து எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குங்கிறத இந்த படத்துல ரொம்ப சிறப்பாவே காட்டியிருக்காரு. ஸோ நீங்க எல்லாரும் படம் பார்த்தா கண்டிப்பா உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரெய்லர் பார்த்துப்பீங்க. அதுலயே ஆர்வம் அதிகமா இருந்தது. ஏன்னா நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஸோ அதனால எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எப்பவும் போல எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அபி. ஸோ அடுத்தது ஒரு முக்கியமானவர் தான் வந்து பேச வரப்போறாரு. ஆக்சுவலி இவர் வந்து ரொம்ப சாஃப்ட், ரொம்ப நல்லவர், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட இயங்கக்கூடியவரா இருக்காரு. படங்கள்ல என்ன அவருக்கு வில்லன் ரோலாவே வந்து அமைது. இந்த படத்துலயுமே ஒரு நல்ல வில்லன் கதாபாத்திரம் வந்து பிளே பண்ணிருக்காரு.